இல்ல இந்த மாதிரி ஒரு ஹாரி பாட்டர் ஃபேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம ஹாரி பாட்டர் திங்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எனக்கு இந்த மூவி பார்க்கும்போது இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன். உங்களோட மெமரிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது நம்ம வந்து இந்த மூவி இப்ப நினைச்சா எப்பனாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த டைம்ல அப்படி பார்க்க முடியாது. நம்ம இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கணும்னாலே சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே ரிலேட் ஆகும். அப்படிதான் கேடிவில தான் அந்த மூவி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸ்டோரி எல்லாம் நமக்கு அப்ப இந்த டைம் புரியாது. இது என்ன கான்செப்ட் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எல்லா 90s கிட்ஸும் இந்த மூவியை பார்த்துருப்போம். ஏன்னா அதோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் அதோட ஒரே ரீசனா இருக்கும். ஸ்டோரியும் தெரியாது, அது என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. பட் 2 மணி நேரம் அந்த படத்தை உட்காந்து பார்ப்போம் நம்ம அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக மட்டும். இந்த மூவி பார்க்கறது ஒரு விதமான சந்தோஷம் அப்படின்னா இதை விட 100 மடங்கு சந்தோஷம் எப்போ வரும்னா அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்றது. நம்மளே ஒரு தற்குறி, நம்ம கூட இருக்கிறது மட்டும் என்ன புத்தாலியா தான் இருக்க போகுது, அதுங்க அதை விட தற்குறியா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஸ்டோரி புரிஞ்சிருக்காது. ஸோ இருந்தாலும் லஞ்ச் பீரியட்ல கூட்டமா உட்காந்து ஒவ்வொருத்தையும் ஒரு கதை சொல்லுவா புரிஞ்ச மாதிரி. ஸோ அதுல யாரோட கதை நல்லா இருக்கோ அந்த கதை தான் பாக்கியிருக்கோம்னு நம்புவோம். ஓகே இவ சொன்னதான் கரெக்டான ஸ்டோரி போல அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேற பத்தாதுக்கு பொய் வேற சொல்லுவோம். எங்க அம்மா அப்படிதான் சொன்னாங்க, எங்க அண்ணா அப்படிதான் சொன்னாங்க அப்படின்ட்டு வேற. ஸோ நான் 10th வரைக்குமே அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். பட் 10th லீவ்ல தான் வந்துட்டு சிடி வாங்கி இதுல இத்தனை பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கதை பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் எனக்கு கதை புரிஞ்சுது. ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்குமே என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட் மூவி, நான் எப்போ போர் அடிச்சாலும் ஒரு மூவிக்கு வந்து பார்ப்பேன் அப்படின்னா அது ஹாரி பாட்டர் மட்டும்தான். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மூவின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஹாபி இருக்கும் 90s கிட்ஸுக்கு, கண்டிப்பா எல்லாரும் இந்த வேலையை பண்ணியிருப்போம். ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுறது. அந்த டைம்ல தமிழ் ஆக்டர்ஸோட ஸ்டிக்கர்ஸ் ஈஸியாக கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஹாரி பாட்டர் ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடைக்காது. நான் நிறைய தடவை தேடி இருக்கேன், பட் எனக்கு கிடைச்சது கிடையாது. ரீசெண்டாக ஒரு 10 டேஸ் முன்னாடி இன்ஸ்டா நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஷாப் ஏபிசிங்கிற பேஜில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஒரு அரௌண்ட் 500 ருபீஸ்க்குள்ள தான் வந்துச்சு. நிறைய ஸ்டிக்கர்ஸ், அழகழகான ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜை வந்து நான் இன்ஸ்டாவில் டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஜேர்னல் கூட கிரியேட் பண்ணலாம். பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. அதனால பத்திரமா வாங்கி இது என்னோட கலெக்ஷன்ல வைக்க போறேன். அதே மாதிரி ஹாரி பாட்டர் மூவில ஹாரிக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து டம்பிள்டோர், சீரியஸ் பிளாக் அண்ட் ஹெர்மாயினி. அண்ட் எப்பவும் சொல்ற மாதிரி தான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நம்மள அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை.